Hi friends, 12th Business Maths Chapter 2 Example Sum 2.29 Evaluate integral of x square minus 2x plus 5 into e power minus x dx கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப இங்க ரெண்டு டேர்மா இருக்கு. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா u dv ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். அப்ப இதை u ன்னு எடுத்துக்கலாம். இது என்னன்னு எடுத்துக்கலாம்? dv ன்னு எடுத்துக்கலாம். ஒன்னு டிஃபரன்சியேஷன் பண்ணனும். இதுக்கு என்ன பண்ணனும்? நம்ம இன்டெகிரல் பண்ணனும். அப்ப டேக் u equal to x square minus 2x plus 5 ன்னு எடுத்துட்டோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இப்ப du ன்னு பண்ணலாம். du பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x minus 2 ன்னு கிடைக்கும். திருப்பி again டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப திருப்பி இது ரிப்பீட் ஆகறனால நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? u dash ன்னு எடுத்துக்கிறோம். அப்பதான் அடுத்து u double dash. அப்ப u என்ன பண்றோம்? அப்ப டிஃபரன்ஷியேட் பண்றேன். அதான் u dash equal to டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? x square 2x ன்னு வந்துரும். இப்பலாம் பவர்ல உள்ளது முன்னாடியும் இத ஒண்ணா ரெடியூஸ் பண்ணனும். அப்ப 2x 2ல 1 போச்சுனா என்னது? 1 தான். அதான் 2x minus 2x பண்ணா என்ன வரும்? 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 அப்படியே வச்சுக்கிட்டோம். x பண்ணா 1 ஆயிரும். இந்த 5 என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். திருப்பி again என்ன பண்றோம்? u double dash. திருப்பி again இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 அப்படியே இருக்கும். x பண்ணா என்ன ஆயிரும்? 1. இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். again இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். அதனால 0 வர வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்ப u double dash ஓட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம இங்க இந்த பக்கம் என்ன பண்ணனும்? நமக்கு இந்த சைடு இத என்ன பண்ணனும்? நம்ம இன்டெகிரல் பண்ணனும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா இத என்ன பண்ணனும்? இன்டெகிரல் பண்ணனும். இத dv equal to e power minus x ன்னு எடுத்தாச்சு. அப்ப ரெண்டு சைடும் இன்டெகிரல் பண்ணோம்னா இன்டெகிரலும் d யும் போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? v equal to இன்டெகிரல் பண்றனால நம்ம இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அப்ப e power minus x னா என்ன வரும்? e power minus x அப்படியே வரும். x க்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் பைல வரும். அப்ப மைனஸ் இருக்கா? அப்ப -1 வரும். அப்ப -1 டிவைட் பண்ணா அதே வேல்யூ தான் வரும். அந்த மைனஸ் மட்டும் நான் மேல போட்டுருக்கேன். அப்ப v equal to minus e power minus x. again v1 ஃபைண்ட் அவுட் பண்றோம். v1 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். e power minus x பண்ணா e power minus x divided by x க்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ். அப்ப -1 வந்துரும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன மட்டும் இருக்கும்? e power minus x. இங்க u double dash முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கனால இங்க எது முடிய கண்டுபிடிக்கணும்? v2 முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணனும். again v2 equal to திருப்பி இதை இன்டெகிரல் பண்ணா என்ன கிடைக்கும்? e power minus x divided by -1 வரும். அந்த மைனஸை முன்னாடி போட்டுட்டோம். அப்ப v2 equal to minus e power minus x. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore கொஸ்டினை ரைட் பண்ணிருக்கோம். equal to என்ன ஃபார்முலா இது? நம்மளுக்கு integral of u dv. அப்ப u dv க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம்னா இங்க u dash u double dash ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஃபார்முலா வரும்? இந்த இடத்துல uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc போயிட்டே இருக்கும். இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். u க்கு பதிலா வேல்யூ என்ன இருக்குங்க? x square minus 2x plus 5. v க்கு வேல்யூ என்ன இருக்குங்க? minus e power minus x minus u double dash க்கு என்னது? சாரி, u dash க்கு என்ன வேல்யூ? 2x minus 2. v1 க்கு வேல்யூ என்னது? e power minus x. next plus u double dash க்கு வேல்யூ என்னது? 2. v2 க்கு வேல்யூ என்னது? minus of e power minus x. இத ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டா பிளஸ் என்ன போட்டுருவோம்? நம்ம c அல்லது k போட்டுக்கலாம். பிளஸ் c. இது எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு? e power minus x காமனா இருக்கு. அப்ப e power minus x நான் வெளியில எடுத்துக்கிறேன். அப்ப e power minus x இங்க என்ன வந்துரும்? x square minus 2x plus 5. இந்த மைனஸ் இருக்கும். அப்ப இந்த மைனஸால உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணி e power minus x தான் வெளியில எடுத்திருக்கோம். அப்ப இந்த மைனஸால உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? minus x square minus into minus என்ன ஆயிரும்? plus 2x minus 5. அடுத்தது இது வெளியில வந்துருச்சு. இந்த மைனஸ் உள்ளுக்கு கொண்டு போனா minus 2x minus into minus என்ன ஆயிரும்? plus 2. இது என்ன ஆயிடுச்சு? e power minus x தான் வெளியில இருக்கு. அப்ப இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? plus into minus minus 2 plus c. அப்ப e power minus x x square ஒன்னு தான் இருக்கு. அப்ப minus x square plus 2x உம் minus 2x உம் கேன்சல் பண்ணிட்டோம். plus 2 minus 2 உம் கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? minus 5 plus c. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப என்னது? ரெண்டு டேர்ம் வந்தா நம்ம u dv ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பை.